வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரியாக்டில் ஈவெண்ட்ஸ்னால் என்ன, ஸோ அந்த ஈவெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட்ஸ் இன் ரியாக்ட் ஜேஎஸ். ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னா, ஸோ an event is an action that could be triggered as a result of the user action or system related. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாலே இதுவே வந்து ஒரு ஈவெண்ட் தான். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் என்ன பண்ணுது, என்ன இந்த ஜாவா டீ பாயிண்ட் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் தான், இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட். ஸோ அது யாரால் நடக்கணும், மேபி யூசர் ஆக்ஷனால் நடக்கும், சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறதுனால நடக்கும். ஸோ யூசர் ஆக்ஷன்ன்றது இப்போ நான் அதை கிளிக் பண்ணதுனால எனக்கு அடுத்த பேஜுக்கு போச்சு. ஓகே, அதே வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டர்னால் என்ன அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் எதை சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு வந்து ஸோ சிஸ்டமில் அப்டேட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வரும். ஸோ உங்கள் சிஸ்டம் அப்டேட் ஆகிருக்கு, அப்படி இல்லைனா ஸோ விண்டோஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு புல் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஃபோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ வாட்ஸ்அப் மெசேஜஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அதெல்லாம் சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஈவெண்ட்ஸு. ஸோ அதில் நம்ம ரிப்ளை பண்ணுறோம், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நாம் மேக் பண்ணுற ஒரு ஈவெண்ட். ஓகே, ஸோ அப்போ ஈவெண்ட்ன்றது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷனுக்கு வர ரெஸ்பான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை நம்ம எப்படி இதில் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், சாரி ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஈவெண்ட்ஸ் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ example.js. ஸோ இப்போ நான் வந்து ரியாக்ட் ஸ்னிப்பட் யூஸ் பண்ணிக்கிறேன், RCE. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நேம் எக்ஸ்போர்ட் எனக்கு வேணாம், அதனால் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஸ்டேட்டில் ஒரு வேல்யூஸ் வச்சுப்பேன். ஸோ நான் வந்து பண்ணுற ஒரு ஈவெண்ட்னால ஸோ அந்த ஸ்டேட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி அதோட ப்ராசஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன்றதை இங்கே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜை ஷோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மெசேஜ், ஸோ அந்த மெசேஜில் என்ன போட்டோம்னா வெல்கம் அப்படின்ற மெசேஜை ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்க போகுது நமக்கு. ஸோ அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மெசேஜாக கன்வெர்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு மெசேஜ் ஷோ பண்ணுற வெல்கம்னு, அதுக்கப்புறம் நான் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த மெசேஜில் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணி அதை வந்து ஸோ அந்த பேஜில் லோட் பண்ணி அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதான் நான் பண்ண போகிற ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு மெசேஜ்ன்றது வந்து நம்ம ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து ரியாக்ட் ஸ்னிப்பட் வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம், ஆர் கான்ஸ்ட். ஸோ இதை நான் கிளிக் உங்களுக்கு அதே மாதிரி நான் கொடுத்தோன்னே இங்கே ட்ராப் டவுனில் காட்டு தான். ஸோ இந்த ட்ராப் டவுனில் நீங்கள் இந்த லாஸ்ட்டில் படிச்சிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சூப்பர் அப்படின்ற ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ஸ் இருக்குது. நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுறதுனா இதை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சூப்பர் அப்படின்ற மெத்தட் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு கிளாஸு, இந்த கிளாஸோட பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட். ஏன்னா இந்த காம்போனண்ட்டை நம்ம வந்து இந்த ஈவெண்ட் எக்ஸாம்பிளில் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னாலே, எக்ஸாம்பிளுக்கு நான் கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பியை வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் ஏக்கு கிளாஸ் பி வந்து பேரண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறம் அதுவரையும் உங்களுக்கு எந்த ப்ராசஸும் கனெக்ஷன்ஸும் இருக்காது. இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் மேக் ஆகும். ஸோ அப்போ இந்த ஈவெண்ட் எக்ஸாம்பிள் இந்த சைல்டுக்கு இந்த காம்போனன்ட் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட். ஓகே, ஸோ இப்போது அந்த பேரண்ட்டில் இருக்க கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா சூப்பர். ஓகே, ஸோ அப்போது இட் இஸ் யூஸ்டு டு கால் த பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ அதை நீங்கள் எம்டியாகவும் கால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ஸ் இல்லாமல். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எரர் வராது. ஸோ ப்ராப்ஸோடையும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டேட் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் டாட் ஸ்டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க. வித்தின் கர்லி பிரேசஸில் நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வேரியபிள் என்னது மெசேஜ் கோலன், நம்ம ஷோ பண்ண போகிறது வெல்கம் அப்படின்ற மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம இதை ப்ராசஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எங்கே என்ன பண்ணுறோம்னா, நமக்கு இந்த வெல்கம்ன்ற மெசேஜை நம்ம ஷோ பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் h1 டேக். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
within a curly bracesல இந்த ஸ்டார்ட் ஸ்டேட் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் அப்படின்ற அந்த வேரியபிளை நான் கால் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக வந்துட்டு இது வந்து வெப் பேஜில் ஷோ ஆகும் வெல்கம் அப்படின்றது. ஸோ அதை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணோம். ஓகே இம்போர்ட். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ ரன் பண்ண போகிறோம். ஸோ மை வெப்சைட். ஸோ npm ஸ்டார்ட். ஸோ npm ஸ்டார்ட் கொடுத்தா என்னோட வெப்சைட் இது நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது ரன் ஆனதும் ஸோ நமக்கு இதே வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நமக்கு அவுட்புட்டை ஷோ பண்ணும். ஓகே ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வார்னிங் தான். ஸோ ஏன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணலன்றதுனால இப்போ வந்து இந்த வார்னிங் இதிலே சொல்லியிருக்கோம். ஸோ React.js JSX is defined but never used. ஸோ அது நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த பேர் நம்ம கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெப் பேஜில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வெல்கம் அப்படின்ற மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெசேஜை சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம் இந்த மெசேஜை இங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை? முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி ஒரு பட்டன் தேவை. ஓகே ஸோ இப்போ அந்த பட்டனுக்கு நான் வந்து கிளிக் மீ அப்படின்ற நேம் கொடுக்குறேன். கிளிக் மீ. ஓகே ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் மெத்தட் காலிங் ஃபங்க்ஷன் மெத்தட் காலிங்க்கான ஒரு வே. ஸோ ஆன் கிளிக். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்கணுன்றது தான் சிம்பிளாக இது பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இதில் நான் எந்த ஒரு மெத்தடை கால் பண்ணுறனோ அந்த மெத்தடை இதை ட்ரிகர் பண்ணும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுதான் இதோட பர்பஸ். ஓகே ஸோ அப்போ நான் அதை கால் பண்ணணுன்னா எனக்கு ஒரு மெத்தட் தேவை. ஸோ அப்போ அந்த மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் மெசேஜ். ஓகே ஸோ இதான் என்னோட இது. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அலாட் மெசேஜ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த அலாட்டில் வந்துட்டு ஒர்க்கிங் ஃபைன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ஒர்க் ஆகுதா இல்லையா எனக்கு தெரியணும் இல்லையா ஃபஸ்ட்டு? ஸோ அப்போ தான் நான் வந்து அதை இது பண்ண முடியும். ஸோ அப்போது இதில் வந்துட்டு this dot change message. ஓகே சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த சேஞ்ச் மெசேஜ்ன்ற மெத்தடை கால் பண்ண சொல்லி இந்த ஆன் கிளிக்கில் கொடுத்துருக்கோம். அப்போ இது என்ன பண்ணணும்னா அந்த எப்போல்லாம் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த மெத்தடை ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்கோம்னா அலாட் அந்த பாப்அப் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்க்கலாம். ஓகே ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரு பட்டன் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அலாட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்டு. ஸோ இது எப்படி வருதுன்னா நான் இது கொடுத்ததுனால எனக்கு அது அலாட் வருது. இதில் அந்த வேல்யூ. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலோஸ்ட் இதில் எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. சேஸ் இது வந்து என்ன சொல்லுதுன்னா ஒர்க்கிங் ஃபைன் இந்த மெசேஜஸ் கொடுக்குதுன்றதே இது ரிப்பேர் பண்ணுது. ஸோ இப்போ நான் எத்தனை வாட்டி இதை கிளிக் பண்ணாலையும் எனக்கு வந்து அது வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஸோ இப்போது இதை இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னவா சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மெசேஜை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ this dot state நம்ம நினைப்போம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு மெசேஜ் ஈக்குவல் டு தேங்க்யூ. ஓகே இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு சேஞ்ச் ஆகணும்னா எனக்கு நடக்காது. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் வே கிடையாது. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா செட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு தான் நம்மளால் ஒரு ஸ்டேட்டோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போது this dot set state parenthesis அதுக்குள்ளே curly brace. ஸோ இப்போ இதுக்குள்ளே ஜஸ்ட்டு இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்? சரி தேங்க்யூன்றதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செக் பண்ணிடலாம் மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு டைம் ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஏன் சேஞ்ச் ஆகலைன்னா ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி நம்ம திஸ் கீவோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணும்போதும் சரி அதை மறுபடியும் கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் திஸ்ன்ற கீவோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த திஸ்ன்ற கீவோர்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இந்த கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது என்னென்னா இந்த ஈவென்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ற இந்த curly braceக்குள்ளே இருக்க இந்த கிளாஸோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே ஸோ அப்போது அதாவது இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து பைண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கு. ஸோ அந்த சேஞ்ச் மெத்தட் டாட் பைண்டுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் வித்தின் பேரந்தசிஸில்
திஸ் அப்படின்றத பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் guys நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எத்தனை வாட்டி கிளிக் பண்ணால் எனக்கு வேறு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நான் திரும்ப இதே மெத்தடை தான் கால் பண்ணுறேன். அந்த மெத்தடில் இந்த ஒரு வேல்யூ தான் நான் திரும்ப அதை அப்பன் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ இதான் guys. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் வந்து ஸோ ஈவெண்ட்ஸை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ guys. ஸோ பாய்.